ஹலோ எவ்ரி ஒன். ஒரு சின்ன ஸ்டோரி ஷேர் பண்ணலான்னு வந்தேன். ஸோ என்னென்னா, ஒரு சிறுத்தை ஒரு மானை வந்து பார்த்திங்கனாக்கா வேட்டையாடுறதுக்காக ரொம்ப தூரம் துரத்திக்கிட்டே போச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்தாக்கா அந்த மானை வந்து வேட்டையாட முடியல. அந்த மான் வந்து பார்த்தாக்கா தப்பிச்சு ஓடிடுச்சு. ஓகேங்களா. அந்த சீட்டா வந்து பார்த்தாக்கா அந்த மானை வேட்டையாடுறதை விட்டுட்டு அதோடைய டார்கெட், அதோடைய எய்ம் வந்து பார்த்தாக்கா வித்ட்ரா பண்ணிவிட்டு அதோடைய நெக்ஸ்ட்டு ஜாப் பார்க்க போயிடுச்சு. ஓகேவா. ஸோ வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் அனிமல் சொல்லி நம்ம பார்த்தோன்னா இருக்கிறதுலே வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வரது வந்து சீட்டா மட்டும் தான். ஏன்னா அதோடைய வேகம் வந்து பண்ணாக்கா ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்கா அதோடைய வேகம் வந்து பண்ணாக்கா 110 கிலோமீட்டர்லேருந்து 120 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் ஓடும். இதே மான் எடுத்துக்கிட்டிங்க, டீர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய வேகம் வந்து பண்ணால் 30 கிலோமீட்டர்லேருந்து 60 கிலோமீட்டர் தான் போகும். ஸோ இப்போது மானை வந்து பண்ணால் சீட்டாவில் வேட்டையாட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. இங்கே என்ன விஷயத்தை நம்ம வந்து இப்போ ஹைலைட் பண்ணி பார்க்கணுன்னா, மானுக்கு சாய்ஸே கிடையாது. அது லைஃப் வந்து போனால் அது காப்பாற்றிக்கணும். அதனால் வந்து போனால் அது வேகமாக ஓடி அது லைஃப் வந்து சேவ் பண்ணிச்சு. பட் சீட்டாவுக்கு வந்து போனால் இந்த சுச்சுவேஷனில் சாய்ஸ் இருக்குது. என்னென்னா, இந்த மானை வேட்டையாடலைன்னா கூட அதுக்கு இன்னொரு மான் வந்து போனால் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மான் தப்பிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அதுக்கு வந்து இன்னொரு சாய்ஸ் இருக்கிறதுனால அது வந்து போனால் வேகத்தை குறைச்சி அதோடைய எய்ம் வந்து போனால் மாற்றிக்கிச்சு. ஓகேவா. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் கூட வந்து போனால் சில விஷயங்கள் வந்து போனாக்கா நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சாய்ஸே இல்லாத விஷயம் டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். ஓகேவா. ஆனால் சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மைண்ட் வந்து பண்ணாக்கா ஒரு விஷயம் பண்ணணும்னு தெரியும், அது வந்து பண்ணாக்கா இல்லைன்னா இன்னொரு விஷயத்தையும் பண்ணலான்னு தெரியும். அதாவது சாய்ஸ் இருக்கும். ஸோ சாய்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சாய்ஸே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி சக்ஸஸ் வராது. ஸோ அப்போது நீங்கள் சீட்டா மாதிரி சாய்ஸ் வச்சுட்டு சில எய்ம்ஸை வந்து பண்ணால் அச்சீவ் பண்ணி சக்ஸஸ் ஆகணும். சில சமயத்தில் சாய்ஸே இல்லை அப்படின்ற இடத்துல வந்து பண்ணாக்கா நீங்கள் மான் மாதிரி வந்து பண்ணாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பண்ண இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகலாம்.